குட் ஆஃப்டர்நூன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்குற சில காரியங்கள் என்னென்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணத்தை அனுபவிக்கும்பொழுது சில காரியங்களை அவரை சுற்றி சில காரியங்கள் நடந்துச்சு இல்லையா? அதையும் நம்ம சில இந்த நெக்ஸ்ட் 1 ஹவரில் அந்த சில சம்பவங்களை பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 4 விஷயங்கள் தேவன் அங்கே காட்டியிருப்பார்கள். டைம் இருந்தால் 5வது ஒரு விஷயம், அது கால்வரியில் நடக்கலை, அந்த டூம் கல்லறை இதில் ஒரு விஷயத்தை தேவன் அடையாளத்தையும் தேவன் வச்சுருக்காரு. இதெல்லாத்தையுமே நாம் பார்க்கலாம். இப்போது எல்லாரை விட அதிகமாக கஷ்டப்பட்டது, துன்பப்பட்டது, அதாவது அந்த சஃபரிங் பண்ணது யார் அதிகமாக சஃபர்டு, அதாவது என்னது உபத்திரவங்களை அனுபவிச்சது யார்? உலக மக்களை கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஆனால் நம்ம உன்னிப்பாக கவனிச்சோம்னா, ஆக்சுவலி பிரதர் பதில் கொடுத்துட்டாரு, கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரில. நீங்கள் உண்மை என்னன்னா, நம் பிதாவாகிய தேவன் தான் அதிகமான, அதாவது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா லாங் சஃபரிங் அப்படின்றது. ஏன் நம்ம பிதாவை தான் சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதாம் கீழே விழுந்ததுலேருந்து யாருக்கு அதிகமாக அது பாதிப்பு ஏற்பட்டதுன்னா நம் பிதாவாகிய தேவனுக்கு தான். அந்த பாதிப்பு எவ்வளோ, நான் ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி சொல்லிடுறேன் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன். அந்த ஒரு பாதிப்பு துக்கம் தேவனுக்கு எவ்வளோ இருந்ததுன்னா அதை பார்த்து தான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், நான் போகிறேன். ஏன்னா இயேசு கிறிஸ்துவால் அந்த பாதிப்பை எடுத்துக்க முடியல, பார்க்க முடியல. இப்போது வீட்டில் அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அம்மாவுக்கு ஒரு கஷ்டத்தில் இருக்காங்கன்னா பசங்க என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? இல்லை இதில் நானும் பங்கெடுத்துக்கிறேன், அந்த மாதிரி தான். அப்போது பிதாவோட பாதிப்பு அதாவது அவரோட லாங் சஃபரிங் எப்படின்னா, ஃப்ரம் த டைம் ஆடம் ஃபெல் இன்னை வரைக்கும் அவர் அந்த பாதிப்புக்குள்ள இருக்கு. அதாவது குறைஞ்சிட்டே வருது. தேவனோட திட்டத்தின் பிரகாரம் எல்லாருமே மீட்டெடுப்பாங்க. ஆனால் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, தேவன் ஹீ இஸ் அ ஹைலி எமோஷ்னல் பர்சன். நிறைய பேர் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இல்லை இந்த எமோஷன் ஸ்பிரிச்சுவல் கிடையாது அப்படின்வாங்க. நம்ம சகோதரர் மத்தியில் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, எமோஷ்னலாக ஒரு நாள் அழுதுட்டு பார்த்துட்டு போயிடுறோம், அது இல்லை. நான் வாழ்க்கை பூரா நான் ஸ்பிரிச்சுவலாக ஸ்ட்ராங்காக இருக்கேன். அது கரெக்டு தான், தப்பு சொல்ல வரல. ஆனால் அந்த எமோஷனே இல்லாமையும் நாம் இருக்கலாமான்னா அதுவும் கிடையாது. ஸோ இன்னைக்கு நாம் பார்க்குற சப்ஜெக்டில் பிதாவோட அவரோட எமோஷன்ஸ் எப்படி வெளிப்படுத்துறாரு, இந்த சம்பவங்கள் மூலமாக என்னென்ன அடையாளங்களை நமக்கு கொடுத்துட்ருக்காரு அப்படின்ற அந்த ஒரு ஆங்கிளில் தான் நம்ம இன்னைக்கு இந்த சப்ஜெக்டை பார்க்கணும். இதில் நிறைய கேள்விகள் அல்லது மோர் தென் ஒன் தாட் அப்படின்வாங்க, அதாவது கருத்து, எத்தனை கருத்துக்கள் இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இது என்னென்னா, இப்போ நாம் இதன் மூலமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் இருந்த உறவு எப்படி இருந்தது, எதனால் அவங்க உறவு துண்டிக்கப்பட்டது, இதன் மூலமாக தேவனும் இயேசு கிறிஸ்துவும் நமக்கு என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த எல்லா ஸ்டடியோட ஃபோக்கஸ். இதில் நமக்கு சில நாலேஜும் வரலாம், அது நாலேஜ் கிடைச்சிச்சுன்னா சந்தோஷம். பட் ஃபோக்கஸ் என்னென்னா, அந்த நாலேஜிலிருந்து நமக்கு வெளிப்படுத்துகிற அன்பு. இந்த கிராஸ்ன்னு ஒன்று நமக்கு முதல்ல என்னதான் தெரியணும்னா, நீங்கள் ஒரு ஹிந்து, அதாவது நாமினல் கிறிஸ்டின் யாரை கேட்டாலும் ஜீசஸ் யாருன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? இஸ் a வெரி லவ்விங் பர்சன். நான் வாட் ஸ்டாண்ட்ஸ் அவுட் இன் ஜீசஸ், அதாவது இயேசு கிறிஸ்துக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் எல்லாரும் உடனே உணரக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அது சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு விஷயத்தில் ரொம்ப டச் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஸோ இன்றைக்கி நாம் பார்க்குறது பிதாவின் அன்பு ப்ளஸ் அவரோட எமோஷன்ஸ் என்னன்றதை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸ்ட்ரெயிட் நம்ம டாபிக்ஸ் கூட போயிடுவோம். ஃபர்ஸ்ட் டாபிக் டார்க்னஸ். மத்தேயு மார்க் 15:33, மார்க் சாப்டர் 15:33. ஆறாம் படி ஏழம் முதல் 9ஆம் படி ஏழாம் வரைக்கும் பூமியெங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று.
அந்தகாரம் உண்டாயிற்று இல்லையா? there was darkness for 3 hours. ஏன் 3 hours? அதுக்கு பதில் எனக்கு தெரியாது, இருக்கலாம் ஒருவேளை அந்த ரெஸ்டிடியூஷன் அந்த 3 எடுத்துக்கலாம். பட் the focus is darkness. அந்தகாரம் உண்டாயிருச்சு இல்லையா? இந்த அந்தகாரம் எப்படி உண்டாயிருக்கலாம் அப்படின்ற சில கருத்துக்கள் நிறைய பேர் பேசுறாங்க. இது ஒரு சோலார் எக்லிப்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கா? சோலார் எக்லிப்ஸ்னா தெரியும் இல்லைங்களா, சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரிய கிரகணம் இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா வாய்ப்பு இல்லை. ஆன்சர் என்னன்னா இல்லை. எதுக்குன்னா நீங்க வந்து நாசா வெப்சைட்லயே போயிட்டு கூட லாங்கஸ்ட் சோலார் எக்லிப்ஸ் எத்தனை மணி நேரம் அப்படின்னு நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா 7 minutes 32 seconds. சரிங்களா? அன்னை இயேசு கிறிஸ்து மரித்த அந்த நாளோட சோலார் எக்லிப்ஸ் இருக்கான்னு கேட்டால் கூட அது கூட இல்லை. ஏன் இல்லைன்றதை இப்போ சொல்லலாம். பட் சப்போஸ் யாராவது சோலார் எக்லிப்ஸ் இது சூரிய கிரகணம் சொன்னால் கூட அது சூரிய கிரகணம் இருக்கிற வாய்ப்பு இல்லை. ஏன்னா 3 மணி நேரத்துக்கு எந்த சூரிய கிரகணமும் இது வரைக்கும் சம்பவிக்கவில்லை. அது முடிஞ்சிருச்சா? ரெண்டாவது, ஏன் நம்ம இது வந்து சூரிய கிரகணம் இல்லைன்னு சொல்றோம்னா, இயேசு கிறிஸ்து எப்போ மரிச்சார்? நீசான் 14. நீசான் 14 என்ன நாள்? இட்ஸ் a full moon day. ஃபுல் மூன் டேன்னு என்னது? பௌர்ணமியா? பௌர்ணமி. பௌர்ணமியில் வந்து உங்களுக்கு வந்து சோலார் எக்லிப்ஸ் ஆகிற வாய்ப்பு கண்டிப்பாக இல்லை. ஸோ இட் இஸ் இம்பாசிபிள் டியூரிங் த ஃபுல் மூன். ஏன்னா அப்போ தான் பாஸ் ஓவர் டைம் கூட வந்தது. ஸோ சயின்டிஃபிக்காகவும் அந்த டேட்ஸை வச்சு பார்த்தாலும் இது கண்டிப்பாக நேச்சுரல் ஃபினாமினா கிடையாது இது அப்படின்றது தான் இதோட அர்த்தம். அப்போ இது என்ன பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் அ சூப்பர் நேச்சுரல் டார்க்னஸ். அதாவது தேவனால் உண்டாக்கின ஒரு அந்தகாரம் தான் இது. இப்போ டார்க்னஸ்னா என்ன கலர் நமக்கு ஞாபகம் வருது? கலர் பிளாக். அப்போ கலர் பிளாக், இப்போ கருப்புன்னு சொன்னா அதை எதை அடையாளம் பத்தி பேசுறோம் நம்ம? துக்கம், சரி, ட்ரபிள்ஸ், துக்கம். பெரும்பாலும் துக்கத்தை ஏதாவது யாராவது இப்போ இந்த கிறிஸ்டின் கம்யூனிட்டியில் கூட யாராவது செத்துட்டாங்கன்னா எந்த மாதிரி துணி போட்டு போவாங்கன்னா, தே வில் வேர் பிளாக் க்ளோத்ஸ் டு ஷோ தட் தேர் மோர்னிங். அதாவது நான் வந்து துக்கத்தில் இருக்க, துக்கம் கொண்டாடுறேன் அப்படின்றத இப்படியும் வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ ஒரு சில பாயிண்ட்ஸ்ல நான் என்ன புரிஞ்சுக்கணும்னா, காட் இஸ் எக்ஸ்பிரஸிங் ஹிஸ் மார்னிங். தேவன் தன்னுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்த சம்பவங்கள், அதாவது எந்த மாதிரி அக்கிரமங்களை இயேசு கிறிஸ்துவுக்கு பண்ணாங்கன்னா அதை பார்க்கும்பொழுது தேவனுக்கு உண்டான அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம்தான் இந்த அந்தகாரம். ஒன்று கோபம். ஏன்னா ஹீஸ் அ என்ன சொல்றதுங்க, இஸ் அ பர்ஃபெக்ட் காட். ஹீ ஹாஸ் அ டிவைன் ராத் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவரோட தெய்வீக அந்த கோபமும் ஒன்று, கோபத்தோட கூட சேர்ந்து வந்த அந்த பர்சனல் சாரோ. இயேசு கிறிஸ்துக்கு நடந்த சம்பவங்களை பார்க்கும்பொழுது ஒரு அப்பா தன்னோட மகனுக்கு நடக்கிற இதுங்களை பார்க்கும்பொழுது எப்படி உணர்வார்? அவர் இல்லை இதெல்லாம் பிளான் தான், அவர் அனுபவிக்குவார், அப்படி போயிட முடியுமா? இல்லை. ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஃப்ரெண்டு வந்து அவங்க பையனை வந்து இந்த வைரல் இன்ஜெக்ஷன் போட போகிறாங்க. இன்ஜெக்ஷன் போட்டால் தான் அவருக்கு சரியாகணும், வேறு வழி இல்லை. பையனுக்கு இன்ஜெக்ஷன் குத்தும்போது இவரு கண்ணை மூடிக்கிறார். ஏன்? அந்த வலியை இவரால் உணர முடியுது. இது வந்து நான் சொல்கிறது வந்து ஃபிசிக்கல், நாம இம்பர்ஃபெக்ட் க்ரீச்சர்ஸாக இருக்கிற நமக்கு இவ்வளோ உணர்ச்சிகள் இருக்கும் பொழுது பரிபூர்ணமாக இருக்கிற தேவன், பரிபூர்ணமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துக்கு நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்பொழுது அவரோட உணர்வுகள் எப்படி இருக்கும்? ஸோ ஒரு என்ன இந்த அந்தகாரத்தை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, தேவன் தன்னோட வேதனையை அல்ல அவரோட மோர்னிங்கை வெளிப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கு. அடுத்தது இது என்னவா இருக்கணும்னா, இட்ஸ் அ சைன் ஆஃப் ஏலியேஷன் ஃப்ரம் காட். அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் என்ன ஜனங்களாக இருந்தாங்க? தேவனை யார் கூட தான் டீல் பண்ணிட்டு இருந்தார்? அப்போ இஸ்ரேல் மக்கள்கிட்ட மட்டும்தான். இந்த அந்தகாரம் மூலமா தேவன் இஸ்ரேல் மக்களுக்கு என்ன சொல்றாருன்னா, நான் இனி உன்னை வந்து தள்ளி வைக்கிறேன், அதாவது ஏலியனேட் பண்றேன், நான் உன்னை அதாவது பிரிஞ்சு போக போறேன்.
ஐ வில் நோ மோர் டீல் வித் யூ அப்படின்றத வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் கூட இது அந்தகாரமாக இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் என்ன ஆச்சு? இயேசு கிறிஸ்துவ இங்கே சிலுவையில் மரணத்தில் போட்ட பிறகு அவங்களுக்கு என்னதான் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தேவர் சென்ட் இன் டு டிஸ்ட்ரக்ஷன். அவங்களுக்கு ஒரு அழிவு ஏற்பட்டுச்சு. அப்போது ரீப்ரிண்ட், இது ரெஃபர் பண்ணுறதுனா பண்ணுங்க, ரீப்ரிண்ட்ஸ் 1816 என்ன சொல்கிறாருன்னா, இட்ஸ் அ சைன் ஆஃப் இஸ்ரேல்ஸ் ஏலியனேஷன் ஃப்ரம் காட் பை தி ஆக்ட் ஆஃப் குரூசிஃபிக்ஷன். எப்போ அவர்கள் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ராஜாவே கிடையாது. யார் சொன்னது அவர் எங்களுக்கு ராஜாங்க? அவர் எங்களுக்கு ராஜா கிடையாது. அவரை அவரை குரூசிஃபை பண்ணுங்கன்றாரு. அப்போ அவரோட ரத்தத்துக்கு நீங்க பொறுப்புனா அந்த ரத்தம் எங்க மேல வரட்டும் சொல்லிட்டாங்க இல்லையா? அப்போ தேவன் என்ன சொல்றாருன்னா, சரி நீங்க இந்த அளவுக்கு நீங்க துணிஞ்சு வரும்பொழுது நான் உங்களை விட்டு விலகி உங்களை நான் என்ன சொல்றேன், ஐ ஆம் ரிஜெக்டிங் இஸ்ரேல். அதோட ஒரு பாருங்களேன், தேவன் ஒருத்தரை தள்ளி வைக்கும்போது கூட சந்தோஷமா தள்ளி வச்சிட மாட்டார். ஹி இஸ் கோயிங் த்ரூ தட் மார்னிங் இல்லையா? இது ஒரு பாயிண்டா இருக்கலாம். மூணாவது, இது எதை அடையாளப்படுத்துதுன்னா, இட்ஸ் அ பிக்சர் ஆஃப் டெம்பரரி ட்ரையம்ஃப் ஆஃப் பவர் ஓவர் டார்க்னஸ். அதாவது சாத்தானோட அந்த அந்தகாரத்தின் ஒரு ஆட்சி இருக்கு இல்லையா, அந்த ஆட்சியின் டெம்பரரியா அவங்களுக்கு கிடைச்ச ஒரு விக்டரியை கூட இது அந்தகாரத்தின் மூலமா பார்க்கலான்ற ஒரு கருத்து இருக்கு. ஆனா இது எல்லாத்த விட அதிகமா பாயிண்ட் பண்ற பாயிண்ட் என்னன்னா, இட் வாஸ் an expression of God's personal sorrow. தேவன் அவர் அனுபவிச்ச அந்த ஒரு கோபத்தின் கலந்த அந்த ஒரு துக்கத்தை வெளிப்படுத்துற ஒரு பாயிண்ட் தான் இது இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ அதான் நான் சொன்ன மாதிரி பிரதர், தேவனுக்கு முதல்ல தெரியும்ல, அதாவது சிருஷ்டிக்கு முன்னாடியே தேவனுக்கு தெரியும் இல்லையா இதெல்லாம் நடக்கும்னு, எல்லாம் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ அது எப்படி பிரதர் இது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, சம்வெல்ஸே அதான் நான் சொன்ன மாதிரி எமோஷ்னலும் ஸ்பிரிச்சுவலும் ஒன்றும் கிடையாது. எமோஷ்னலாக இருக்குவாங்க ஆனால் மறுபடியும் அவங்க விழுந்துருவாங்கன்னு. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ எனக்கு எமோஷன்ஸே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வாட் வில் ஐ பி கால்டு? என்னன்னு கூப்பிடலாம் நீங்க? ரோபாட்ஸ். இப்போ அந்த ஒரு கிளாக் இருக்கு, நான் அதுக்கு பேட்டரி போடுறேன், இல்லை அதுக்கு கீ கொடுக்குறேன், பழைய காலத்து இதுன்னா அது வேலையை செய்யும். வேற எதுவுமே நீங்கள் அதுக்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஆனால் எப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்னு வருதோ அங்கே எமோஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். எமோஷன்ஸ் இல்லைன்னு சொல்லுங்களேன் வச்சுக்கோங்களேன், அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு வேல்யூ இல்லாமல் போயிடும். ஒரு பாருங்க, தேவன் அதிகமான எமோஷன்ஸ் உள்ளவர்ன்றதுக்கு நிறைய உதாரணங்கள் நீங்கள் பைபிளில் பார்க்கலாம். படிக்கிறது வேண்டாம். ஜெனிசிஸ் சாப்டர் 6 verse 5 to 6, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5-6. இதோட பேக்ரவுண்ட் என்னன்னா, முதலாம் உலகத்தில் கொடூரமான பாவங்கள் நடந்துட்டு இருக்கு. அதாவது த ஜெயன்ட்ஸ் நெஃபிலிம்ஸ் எல்லாம் நிறைய பாவங்களை செய்துட்டு இருக்காங்க விழுந்து போன தூதர்கள் மூலமா. இப்போ தேவன் என்ன சொல்றாரு, சரி இவங்கெல்லாம் தப்பு பண்ணிட்டாங்க, நான் அழிச்சிடுறேன் அப்படின்னு நான் சொன்னார். தேவன் என்ன சொல்றாருன்னா, அந்த காரியங்களை பார்த்து மை ஹார்ட் இஸ் ஃபில்ட் வித் பெயின், என்னோட இருதயம் மிகுந்த வருத்தத்தோட துக்கத்தோடு இருக்கு அப்படின்னு யார் சொல்றாருன்னா, தேவன் சொல்றாரு. அவர் தேவன் எல்லாம் தெரிஞ்சிடும் இல்லையா, அதை அழிச்சிட்டு போயிடலாம் இல்லையா? ஏன் சொல்றாரு துக்கமா இருக்குன்னு ஏன் சொல்றாரு? See, that is his emotion. அவருடைய எமோஷன். அதாவது நாம் செய்கிற காரியம் தேவனுக்கு மகிழ்ச்சியும் உண்டாக்கும் துக்கத்தையும் உண்டாக்குன்றதை நாம் இதில் புரிஞ்சுக்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, இதை படிக்கலாம். ஜெரமாயா சாப்டர் 9 verse 9 to 10. எரேமியா 9ஆம் அதிகாரம் 9-10. அவர்களை விசாரித்திருக்கிறோ, இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரிக்கட்டால் இருக்குமோ என்று கர்த்தர் சொல்கிறார். மனிதனுக்காக அழுது துக்கம் கொண்டாடுவேன், வளர்ந்த தாவரங்களுக்காக பொருந்துவேன். ஒருவனும் அவைகளை கடந்து போகாத வண்ணமாய் அவைகள் பாழாக்கப்பட்டு விளக்கின்றன. ஆடு மாடுகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை, ஆகாசத்து பறவைகளும் மிருக ஜீவன்களும் எல்லாம் ஓடி சிதறி போயின.
இங்க வந்து தேவன் இஸ்ரேல் மக்கள் செய்யற அக்கிரமங்களை பார்த்து என்ன சொல்றாரு? நீதி உள்ள தேவன் நான், இவங்களை நான் வந்து தண்டிக்காம இருக்க முடியுமா? என்னால இருக்க முடியாது. நான் கண்டிப்பா இவங்களை தண்டிச்சு தான் ஆகணும். ஆனா அதுக்கப்புறம் என்ன சொல்றாருங்க அவரு தண்டிக்கும் பொழுது அவருக்கு ஏற்படுற துக்கத்தை சொல்றாரு. நான் வந்து ஐ வில் வீப் அண்ட் வேல் அப்படின்னு வரும் இங்கிலீஷ்ல. அதாவது மலைகள் ஐ வில் டேக், என்ன சொல்றது, இதெல்லாம் யாருங்க சொல்றது? தேவன் சொல். நான் சொல்றது இப்போ காலையில கூட ஏன் தேவன் கிட்ட தான் அந்த வந்து வெஞ்சன்ஸ், அதாவது காட் வில் அவெஞ்ச், அவர் தண்டிக்கிறது அவர் வேலைன்னா, அவர் தண்டனை வந்து என்னைக்குமே ஒரு ரட்சிப்புக்குள்ள எடுத்துட்டு போகும். அவர் வந்து உங்களை ஹர்ட் பண்ணுன்றதுக்காக மட்டுமே என்னைக்கும் தண்டிக்க மாட்டார். அப்போ இங்க என்ன சொல்ல வருதுன்னா, தேவன் இஸ்ரேல் மக்கள் தப்பு பண்ணிட்டாங்க, அவங்கள தண்டிக்கும் பொழுது கூட அவருடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கு? நான் தண்டனை கொடுத்துதான் ஆகணும், ஆனா அவருக்கும் ஈக்குவலா அந்த வலி இருக்கு. ஐயோ, என் மக்களை நான் தண்டிக்கிறேனே, அவங்க படுற பாடுகள் என்னால தாங்க முடியல, ஆனா நான் நீதியை சரி கட்டி தானே ஆகணும். அப்போ தேவன் வந்து கண்டிப்பா ஹி இஸ் ஃபுல் ஆஃப் எமோஷன். யோசிச்சு பாருங்க, இது வந்து ஒரு தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுக்கும்போதே இவர் வந்து இவ்வளவு துக்கப்படுறாரு. இங்க தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறது யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன தப்பு பண்ணாரு? வசனத்துல என்ன சொல்றதுன்னா, எந்த தப்புமே பண்ணாதவர் அவர். ஹி இஸ் ஹோலி அண்ட் ஹார்ம்லெஸ் அண்ட் பியூர். அந்த மாதிரி ஒரு மனுஷனை வந்து இங்க வந்து எந்தெந்த விதத்துல வந்து மீறுதல் செய்யணுமோ அது எல்லா விதத்திலும் மீறுதல் செஞ்சுட்டாங்க இயேசு கிறிஸ்து கிட்ட. there was no law that was no law. அந்த லா ஃபுல்லா என்னென்ன ரைட்ஸ் இருக்கு, அந்த எந்த ரைட்ஸுமே இயேசு கிறிஸ்து கொடுக்கல. எல்லா விதத்திலையும் அவரை வந்து தவறா அக்யூஸ் பண்ணாங்க, அடிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க இல்லையா? இப்போ ஒரு பிதாவா இருந்து அவர் இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? கண்டிப்பா அவருக்கு தப்பு பண்ணவங்களை தண்டிக்கும் போதே எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னும் போது, ஒண்ணுமே தப்பு பண்ணாத என் மகன் இவ்வளவு அனுபவிக்கிறாருன்னும் போது கண்டிப்பா he will be mourning. அப்போ இந்த டார்க்னஸ் என்ன குறிக்குதுன்னா, தேவன் அனுபவிச்ச அந்த பாடுகள், அதாவது அவரோட எமோஷனல் அவுட் பர்ஸ்ட் தான் இதை நாம அந்தகாரமா பார்க்கணும். சரி, ரைட்டு. இது வெறும் தேவன் மட்டும்தானா? கிடையாது. இதே மாதிரி இதே ஒரு குணங்களை வந்து நீங்க இயேசு கிறிஸ்துக்கிட்டே பார்க்கலாம். எப்படி பிரதர்னாக்கா, லாசரு செத்துட்டாரு இல்லையா? என்னாச்சு? லாசரு செத்துட்ட பிறகு இயேசு கிறிஸ்துக்கு தெரியப்படுத்துறாங்க, ஆனா அவர் வேணும்னு டிலே பண்ணி வர்றாரு. அவர் வரும்பொழுது என்ன பார்க்குறாரு? 2 சகோதரர்கள் வந்து ரொம்ப துக்கப்பட்டு அழுகுறாங்க இல்லையா? அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரே நீங்க சீக்கிரம் வந்திருந்தா எங்களை காப்பாத்திட்டு இருக்கலாமே, இவரை இது பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு அழும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? எல்லாம் பிளான் பிரகாரம் தான் போகுது, நான் பார்த்துக்க அப்படின்னு நான் சொன்னாரு. பைபிள்ல ஷார்ட்டஸ்ட் வேர்ஸ் இதுதான், இங்கிலீஷ்ல, தமிழ்ல தெரியாது. ஜான் 11:35 படிக்கலாம். யோவான் 11:35. அவ்வளவுதான். இங்க கண்ணீர் விட்டாருன்னு தமிழ்ல கொஞ்சம் லைட் ஆயிடுச்சு. அது இங்கிலீஷ்ல என்ன வரும்னா, ஜீசஸ் வெப்ட் அப்படின்னு வரும். ஹி டிட் நாட் கிரை. வெப்டுக்கும் கிரைக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, துக்கம் தாங்க முடியாம அழுகுறாங்க தெரியுங்களா, அதான் வெப்ட். ஸோ ஜீசஸ் ஆக்சுவலி வெப்ட். இப்போ இயேசு கிறிஸ்துக்கு தெரியுமா அவர் போயிட்டு மறுபடியும் ஆசிரியர் எழுப்பிடுவாருன்னு? தெரியுமா தெரியாதா? அவருக்கு எல்லாம் தெரியுமே. அப்ப ஏன் கண்ணீரிட்டு அழுதார் அவரு? பிரதர், பிளான்ல இதெல்லாம் இருக்கு பிரதர், நம்ம அதை பத்தியெல்லாம் கவலைப்படமே, அப்படி போயிட்டு இருக்கலாமே இயேசு கிறிஸ்து. ஏன்னா அந்த நிலைமையை அவர் உணர்ற ஒரு ஆண்டவராக இருந்தார். மார்க் ஒருத்தருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆனால் அது எவ்வளோ துக்கத்தை கொடுக்கும்ன்றத அவர் பரிபூர்ணமான மனுஷனாக இருக்கிறதுனால உணர்ந்தால தான் இயேசு கிறிஸ்து அங்கே அழுகுறார். ஸோ ஜீசஸ் இஸ் ஃபுல் ஆஃப் எமோஷன் ஜஸ்ட் அஸ் இஸ் ஃபாதர். எப்படி நம் பிதாவாகிய தேவன் முழு என்ன சொல்றது, அந்த ஒரு உணர்வோடு இருக்கிறாரோ, அந்த உணர்வை நம்ம இயேசு கிறிஸ்துக்கிட்டையும் இங்கே நாம பார்க்கலாம். சரிங்களா? அப்போ நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த துக்கத்துக்கு இன்னொரு மெயின் காரணம் என்னன்றது சொல்றேன். இயேசு கிறிஸ்து
அவர் சிருஷ்டிக்கப்பட்டதிலிருந்து அவர் சாகிற வரைக்கும் ஒரு விஷயத்தை அவர் தவறாம பண்ணார். என்னன்னா, அந்த ரிலேஷன்ஷிப் வித் த ஃபாதர், அவர்கிட்ட பேசுறது, அவர்கிட்ட ஜபிக்கிறது, அதுல இயேசு கிறிஸ்து எப்பவுமே ஒரு செல்லப்பிள்ளையா இருந்தார் அவர், இல்லைங்களா? ஆனா இந்த குரூசிஃபிக்ஷன்ல இதுக்கு முன்னாடி நடக்காத ஒரு சம்பவம் நடக்க போகுது. அவங்க மத்தியில அப்பாவுக்கும் குமாரனுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு சம்பவம் இது வரைக்கும் நடக்கவே இல்லை. அது என்னன்னா, their relationship was cut off. எப்படி சொல்றீங்க பிரதர் இது அப்படின்னு சொன்னீங்கன்னா, மத்தேயு 12:40 படிங்க. Matthew chapter 12 verse 40. யோனா இரவு பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல, மனுஷகுமாரனும் இரவு பகலும் 3 நாள் பூமியின் இதயத்தில் இருப்பார். இங்க இயேசு கிறிஸ்து தன்னோட மரணத்தை பத்தி எப்படி சொல்றாரு? 3 நாளைக்கு நான் செத்துருவேன் அப்படின்னா, மறிக்கிறதுனா என்ன அர்த்தம்? இனி அவர் இந்த உலகத்துல இல்லை, அதான் அதோட அர்த்தம். நம்ம லிட்ரல் 3 days அது வேண்டாம் போறதுங்க. இப்போ நம்ம பேசிக்ஸ்லேயே கூட சோல் ஸ்டடியிலலாம் படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம்? ஒருத்தர் மறைச்சிட்ட பிறகு அவருக்கு என்ன இல்லை? எந்த ஞானமும் இல்லை, எந்த ஒரு தாட்ஸும் இல்லை, நல்லது கெட்டது ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவங்க மறைச்சிட்டாங்க, தே சீஸ் டு எக்ஸிஸ்ட். அப்படின்னா இனி அவங்க உலகத்தில் இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து மறைச்சிட்டார் இல்லையா? அந்த அடுத்த 3 நாள் என்ன நடந்தது? பிதாவோட மிகப்பெரிய இழப்பு என்னன்னா, என் பையன் என்கிட்ட பேசலையே. அவர் என்ன பண்ணுவார்? என் பையன் எப்பவுமே எந்த ஒரு விஷயம்னாலும் என்ன கேட்காம பண்ண மாட்டார். நான் சொல்றதை தான் அவர் கரெக்டாக செய்வார். அதான் அவர் செல்ல பிள்ளைன்னா. இப்போ அந்த மாதிரி ஒரு மகன் செத்துட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் இல்லை மில்லேனியல் ரெயினில் எல்லாரும் வந்துடுவாங்க, ஸோ நான் அதான் அழுப்பு போகிறதில்ல அப்படின்னு அம்மா அப்பாவை நீங்கள் சமாதானப்படுத்த முடியுமா? நான் சொல்றது நம்மளோட விழுந்து போன இந்த சரீரத்தின் உணர்வுகள். ஆனால் இங்கே பரிபூர்ணமான பிதாவாகிய தேவனுக்கு ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னன்னா, இயேசு கிறிஸ்து மறுபடியும் உயிர் தெழுந்து வர வரைக்கும் அந்த உறவு என்கிட்ட இல்லை, என்கிட்ட பேசுறதுக்கு யாரும் இல்லை. புரியுதுங்களா? என்கிட்ட ஜபம் செய்யறதுக்குன்னு இந்த நேரத்தில் இப்படி வருவார், இப்போ என்கிட்ட இல்லை. இந்த அந்தகாரத்தை தான் அவர் வெளிப்படுத்துறாரு. இப்போ கேள்வி என்னன்னா, ஏன் இந்த மாதிரி ஒரு உறவை அவங்க பிரேக் பண்ணாங்க? ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பு தேவைப்பட்டது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாம் அழிவுக்குள்ள போயிட்டு இருப்போம். நமக்கு ஹோப்பே கிடையாது. ஸோ எனக்கு ஒரு ஹோப் வேணும்னா, இயேசு கிறிஸ்து மட்டும் சிலுவையில் மரணம் இல்லை, பிதாவாகிய தேவனும் அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு கொடுக்கணுமா இருந்துச்சு. 3 நாளைக்கு என் மகனை நான் பார்க்க முடியாது, பேச முடியாதுனாலும் ஐ எம் ஓகே டு பிரேக் தட் பாண்ட். யாருக்காக பண்ணாரு? நமக்காக பண்ணார். சரிங்களா? இந்த எமோஷன் நம்ம கூட இருக்கணும். இது ஒரு நாளைக்கு இல்லை, தினமும் நான் காலையில் எழுந்து ஜெபம் பண்ணும்போது எனக்காக செஞ்ச காரியங்களை ஞாபகம் வச்சுக்கணும்னு வச்சுக்கலாம். அன்றைய நாளைக்கு நான் தேவனுக்கான வாழ்க்கையை நான் வாழ வாய்ப்பு அதிகமாக இருக்கு. சரிங்களா? சரி, அடுத்தது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடு. ஏன்னா காம்ப்ளிகேட்டன்றதோ என்ன சொல்றது, பிரச்சனை இருக்கிற, நிறைய கருத்து வேறுபாடு இருக்கிற ஒரு பாயிண்ட். என்ன அது? இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும்போது என்ன சொன்னாரு? எலோய் எலோய் லாமா சபக்தனி அப்படின்னு சொன்னார். என் தேவனே தேவனே ஏன் என்னை why hast thou forsaken me? இதில் நிறைய கருத்துக்கள் இருக்கு. நான் உங்களுக்கு ரெண்டுமே கொடுத்துட்றேன், உங்களுக்கு எதுன்னு சரிப்படுதோ அது பண்ணு. சரிங்களா? ஆனால் இந்த சம்பவங்கள் நடந்தது உண்மை. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்றது தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த ஹோலி ஸ்பிரிட்டை வச்சு தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன், why have you forsaken me ன்னு வருது இல்லைங்களா? ஏன் என்னை அப்படின்றதுக்கு இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் என்ன இருக்குன்னா, நீங்கள் டயக்லாட்டில் போய் பார்த்தீங்கன்னா whyன்னு வராது, வாட் காமா have you forsaken me.
சரி பிரதர், ஒய்க்கும் வாட்டுக்கு என்ன பிரதர் டிஃப்ரென்ஸ்னா, ஒய்னா நான் வந்து சந்தேகப்படுறேன், ஏன் என்னை விட்டுட்டீங்கன்னு நான் முடிவு அதாவது என்னை விட்டுட்டாரு, அதனால நான் முடிவு எடுத்துட்டேன், அவர் என்னை விட்டுட்டாருன்னு அவரை கேள்வி கேட்குறேன். இதுதான் ஒய். வாட் அப்படின்னு போய் ஒரு எக்ஸ்கிளமேஷன் போட்டிங்கன்னா, அப்போ வாட் அப்படின்னா நீங்க கை விட மாட்டீங்க, கை விடுற வாய்ப்பு இருக்குதோ அப்படின்ற மாதிரி வரும். அதாவது தேவன் என்ன கை விடல, வேற மாதிரி அர்த்தத்தில் வரும். வாட் ஹவ் யூ forsaken me அப்படின்னு இல்லை, இவர் என்ன கைவிட வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இது ஒரு கருத்தா வருது. இதுக்கு வசனம் என்ன கொடுப்பாங்கன்னா, சங்கீதம் 22 வசனம் 24, Psalms chapter 22 verse 21. இது ஒரு கருத்து, சரிங்களா? இந்த கருத்து என்னன்னா, இயேசு கிறிஸ்து அப்படி சொல்ல, அவர் சொன்னதை நாம ராங்கா டிரான்ஸ்லேஷன் பண்ணாங்கன்றதுக்கு இது ஒரு பாயிண்ட், சரிங்களா? இப்போ பாருங்க, Psalms 22 verse 24 படிங்க. உபத்திரப்பட்டவருடைய உபத்திரவத்தை அவர் அர்ப்பணம் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகை அவனை தேர்ந்தெடுத்தார். இங்க என்னன்னா இங்கிலீஷ்ல எப்படி வரும்னா, ஃபாதர் டிட் நாட் ஹைட் ஹிஸ் ஃபேஸ் ஃப்ரம் ஜீசஸ். அப்போ பிதா என்னைக்குமே இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் முகத்தை வந்து மறைக்கல. என்னைக்குமே அவர் வந்து இயேசு கிறிஸ்துவோட உறவோடு தான் இருந்தாரு. ஸோ இப்படி நாம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவ ஏன் என்னை கைவிட்டுன்னு சொல்ற வாய்ப்பு இல்லை. இப்படி வந்து இது ஒரு கருத்து, சரிங்களா? ஆனால் நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது செகண்ட் எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, இது ரெண்டாவது கருத்து என்னன்னா, பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். மரணத்துக்கு கூட இன்னொன்று வரும், என்ன அது? இப்போ நான் பாவம் செஞ்சுட்டேன், மரணம் எனக்கு வரப்போகுது. ஆனால் இன் பிட்வீன் இன்னொரு காரியமும் நடக்குது. என்னன்னா, தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு துண்டிக்கப்படும். கரெக்டா? இப்போ நான் பாவம் பண்ணிட்டேன்னா நான் தேவன்கிட்ட போக முடியுமா? என்னால் போக முடியாது. ஏன்னா தேவன் வந்து பாவிகளோட கூட உரையாடுவதில்லை. He does not deal with the sinners. ஏன்னா அவர் வந்து நீதி உள்ள தேவனா இருக்காரு. He is a pure and a holy God, இல்லையா? டீல் பண்ண மாட்டாரு. அப்போ ஆதாம் மரணத்துக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை என்ன அனுபவிச்சாருன்னா, அந்த உறவு தேவனுக்கும் அவருக்கும் இந்த உறவு துண்டிக்கப்பட்ட அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ பிரதர் இங்க என்ன எழுதுறாருன்னா, ரீப்ரிண்ட் 5578 paragraph 5. இதுல என்ன சொல்றாருன்னா, the penalty of sin was not merely to die but also to be cut off from fellowship with God. அப்போ ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை வெறும் மரணம் மட்டும் அல்ல, மரணத்துக்கு கூட வந்த தேவனுக்கும் ஆதாமுக்கும் இருந்த உறவும் அங்க துண்டிக்கப்பட்டுச்சு. அப்போ இயேசு கிறிஸ்து ஆதாமின் இடத்தை அவர் எடுக்கணும், அவருக்காக மறிக்கணும்னா இந்த தண்டனையை அவர் அனுபவிச்சுன்னு ஆகணும். இந்த லாஜிக்ல தான் நம்ம பிரதர் பேசுறாருங்க, சரிங்களா? அவர் என்ன சொல்றாருன்னா, ஜீசஸ் had to be cut off from the favor of God. இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தின் விளைவான அந்த எக்ஸ்பீரியன்ஸை இயேசு கிறிஸ்து அனுபவிச்சு இருக்கணும். அதனால தான் தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துக்கான அந்த ஒரு ஷார்ட் கட் ஆஃப் ஃப்ரம் த கம்யூனிகேஷன் ஆயிடுச்சு. இது ஒரு இன்னொரு கருத்து. இப்போ நீங்கள் எப்படி இதை எடுத்துக்கிறீங்களோ இட் இஸ் அப் டு யூ. ஆனால் பாயிண்ட் இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இயேசு கிறிஸ்துவும் தேவனும் நமக்காக எதெல்லாம் செய்யணுமோ, நம்ம மீட் எடுக்கிறதுக்காக எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்ய தயாராகிட்டோம். இதனால் என் மகன் அனுபவிக்கிறத நான் பார்க்கணுமா? நான் பார்க்குறேன். அவர் கூட பேச்சுவார்த்தையை கட் ஆஃப் ஆகிடுமா? நான் அனுபவிக்கிறேன். ஏன்? உலக மக்கள் எல்லாரும் நான் மீட் எடுக்கணும். இதுதான் இது ஒரு பாயிண்ட். ஸோ இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தேவனுடைய அன்பு நம்ம மேலே எவ்வளோ அதிகமாக இருக்கு பாருங்களேன். கிறிஸ்துவ அன்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும். உலக மக்கள்கிட்ட கூட கிறிஸ்துவ அன்பு கேட்டிங்கன்னா எல்லாரும் ஈஸியாக சொல்லிடுவாங்க. ஆனால் தேவனுடைய அன்பை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது. ஸோ நாம் இன்னைக்கு தேவனுடைய அன்பு, அது அந்த அன்பு நிமித்தம் என்னென்னலாம் செஞ்சாருன்றதான் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம், சரிங்களா? ஓகே. இன்னொன்று, இதில் அந்த அந்தகாரத்தில் இந்த விஷயங்கள் பார்த்தோம் இல்லைங்களா? அடுத்த அதில் ஒரு இன்சைட் என்னன்னா,
இந்த அந்தகாரம் இன்னொன்று விஷயம் என்ன குறிக்குதுன்னா, இட்ஸ் a gradual extinguishing of Jesus life as light of the world. இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமிக்கு ஒளியாக தான் வந்தார் இல்லையா? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? யோவான் 9:5 படிக்க வேண்டாம். அதுல என்ன சொல்றாருன்னா, நான் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் என்ன சொன்னாரு? நான் தான் இந்த பூமிக்கு வெளிச்சமா இருக்கேன் இல்லைங்களா? அப்போ அவரு வெளிச்சமா இருக்கிறாருன்னா, இங்க அவர் மறிக்கும் பொழுது என்னவா மாறினாரு? அந்த வெளிச்சம் விட்டு போகுது இல்லையா? அப்போ நெக்ஸ்ட் என்னதான் வரணும்? அங்க அந்தகாரம். அந்த அந்தகாரத்தை கூட இது குறிக்கிற ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லுது. இன்னொன்று, இந்த அந்தகாரத்துக்கு ஒரு ஸ்ட்ரைக்கிங் சிமிலாரிட்டி இருக்கு. அதாவது இதே அந்தகாரத்து மாதிரியே பழைய ஏற்பாடுல ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. அது என்னதுன்னு பார்க்கலாமா? ஏமோஸ் சாப்டர் 8. இதுல இந்த ஆமோஸ் புஸ்தகத்துல அங்க நடந்ததை அதே மாதிரி நீங்க வந்து சிலுவை மரணத்துக்கிட்ட கூட நீங்க பார்க்கலாம். ஏமோஸ் சாப்டர் 8 verse 9 to 10. ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 9-10. அந்நாளிலே நான் மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பட்டப்பகலிலே தேசத்தை அந்தகாரப்படுத்தி உங்கள் பண்டிகைகளிலே துக்கிப்பாகவும் உங்கள் பாட்டுகளை எல்லாம் புலம்பலாகவும் மாற பண்ணி சகல அவைகளிலும் பிறந்தையும் சகல தலைகளிலும் முட்டையையும் வருவித்து அவர்களுடைய துக்கிப்பை ஒரே பிள்ளைமாக துக்கிப்புக்கு சமானமாக்கி அவர்களுடைய முடிவை கசப்பான நாளாகவே கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே கூட பாருங்களேன், அதாவது தேவன் அந்த நார்தன் கிங்டம் இருக்கு இல்லைங்களா, நார்தன் சதர்ன் கிங்டம் இருக்கு. அந்த 10 கோத்திரத்துல அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு அவங்க செய்த பாவங்களுக்கு. அப்போ இங்க என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு நான் வந்து நீங்க செய்த பாவங்களுக்கு நான் தண்டனை கொடுக்குவேன். அடுத்தது என்னவா நடக்கும்ன்றாரு. அதுக்கு அடுத்ததா சூரியன் என்ன ஆகும்? சன் வில் பி டார்க்கன்ட் அட் தி நூன். இது என்னத்தை குறிக்கும்னா, இனி உங்களுக்கு வரப்போற அந்த கெலாமிட்டி இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு வரப்போற அந்த ஒரு அழிவுன்றது இருக்கு இல்லையா, அதை அடையாளமாக தான் இங்க வந்து சன் டார்க்கன்ட் அட் நூன்ன்ற மாதிரி காட்டுவாங்க. இதே மாதிரி தான் இப்போ கிராஸ் கிட்ட வாங்கல, கிராஸ்ல என்ன வருதுங்க? இந்த அந்தகாரம் எதை குறிக்குதுன்னா, நீங்க செஞ்ச இந்த அக்கிரமங்களுக்கு உங்களுக்கு வரப்போற அழிவை நான் இப்படி அடையாளப்படுத்துறேன். கனெக்ட் ஆச்சுங்களா? அப்போ இஸ்ரேல் மக்கள் செஞ்ச அந்த ஒரு அக்கிரமங்கள் இயேசு கிறிஸ்துக்கு அகேன்ஸ்டா பண்ணதை தேவன் எப்படி சொல்றாருன்னா, இனி உங்களுக்கு இந்த வெளிச்சம் உங்க கூட இருக்காது, உங்களுக்கு என்னதான் வரப்போகுது? உங்களுக்கு ஒரு அழிவு வரப்போகுது அப்படின்றது. ஆனா இதெல்லாம் பேசினாலும் கடைசியில எப்படி முடியுதுன்னா, there is hope. இந்த அந்தகாரம் என்னதான் ஆச்சு? அந்தகாரம் முடிஞ்சிருச்சு. இயேசு கிறிஸ்து மரிச்ச உடனே என்ன ஆச்சு? அந்த அந்தகாரம் அப்படியே இருந்துச்சா? 3 மணி நேரம் அந்தகாரம் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து சிலுவை மரணம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே என்னாச்சு? அந்த அந்தகாரம் ஒழிக்கப்பட்டது. இப்போ இயேசு கிறிஸ்து மரணத்துல this darkness was also put to an end. அப்போ இயேசு கிறிஸ்து மரணத்துல நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்கு? ஒரு ஹோப் இருக்கு. அப்போ அவர் மரணத்தின் மூலமா என்னோட அந்தகாரமான ஒரு வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலம் கண்டிப்பா இருக்கு. ஸோ இயேசு கிறிஸ்துவோட இந்த பாடுகள் முடிஞ்சிருச்சுன்ற ஒரு அடையாளம் கூட இந்த அந்தகாரம் முடியறத நாம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ இப்போ ஃபாதர் கூட என்ன ஃபீல் ஆகுது? இப்போ என் மகன் அனுபவிச்சதெல்லாம் இனி முடிஞ்சிருச்சு. இன்னும் அதாவது ஹியர் ஆன் நெவர் அகெயின் வில் மை சன் சஃபர் லைக் திஸ். இனி என் மகன் இதை அனுபவிக்க மாட்டாருன்ற ஒரு ஹோப் கூட யாருக்கு வருது? இதுல பிதாவாகிய தேவனுக்கு வருது. ஸோ டெத்து மட்டும் போதாது, டெத்து மரணம் அடுத்தது என்ன வேணுமா இருந்தது? அவரோட உயிர் தெழுதலும் தேவையா இருந்தது. ஸோ இயேசு கிறிஸ்து மரிச்சு உயிர் தெழுந்ததால தான் நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு ஹோப் இருக்கு. ஸோ டார்க்னஸ் தான் இது வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். டார்க்னஸ் எதெல்லாம் குறிச்சிச்சு நம்ம பார்த்தோம்னா, முதல் இட்ஸ் an எக்ஸ்பிரஷன் ஆஃப் காட்ஸ் பர்சனல் சாரோ. ஒரு சம்மரி மாதிரி சொல்றேன். ஸோ அந்த அந்தகாரத்தை நாம வந்து தேவன் அனுபவிச்ச அந்த துக்கத்தை அடையாளப்படுத்துற ஒரு காரியமாகவும் இருக்கலாம். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் எப்படி எடுக்கப்பட்டதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கப்பட்டது. அதே மாதிரி தான்
அவர் வெளிச்சமா இருந்த இயேசு கிறிஸ்து ஜீவனை விடும் பொழுது அந்தகாரம் வந்துருச்சுன்றத ஒரு பாயிண்டாவா எடுத்துக்கலாம். மூணாவது, இந்த அந்தகாரம் வரப்போகிற அந்த அழிவு, இஸ்ரேல் மக்களுக்கு வர அழிவை குறிக்கிற ஒரு அந்தகாரமாகவும் நம்ம பார்க்கலாம். கடைசியா நம்ம என்ன பார்த்தோன்னா, இந்த அந்தகாரம் நீடிச்சிருக்காது. இஸ்ரேல் மக்கள் கூட அந்தகாரம் நீடிச்சிருந்துச்சா? அழிவுனா ஃபுல்லா போயிட்டாங்களான்னா கிடையாது. அவங்களுக்கும் என்னதான் இருந்துச்சு? தேர் வாஸ் அ ஹோப். அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன? மறுபடியும் நான் உன்னை திருப்பி கூப்பிட்டு வரேன். அப்போ நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்குன்னா, நான் என்னதான் ஒரு நிலைமையில நான் இன்னைக்கு இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை தேவன் சிலுவையின் மரணத்தின் மூலமா காட்டுறாரு. நான் எந்த மாதிரி பாவமா இருந்தாலும், நான் இனியெல்லாம் மாற முடியாது, நான் இப்படித்தான் நினைச்சு இருந்தாலும், நமக்கும் தேவன் என்ன சொல்றாரு? உனக்கும் நான் ஒரு நம்பிக்கையை கொடுக்குறேன் அப்படின்றதுதான் அந்தகாரம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம அந்தகாரத்தை படிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சு அந்த குரூசிஃபிக்ஷன் இதுலன்றத படிப்போம். மேத்யூ சாப்டர் 27 verse 50 to 51. மத்தேயு 27ஆம் அதிகாரம் வசனம் 50 to 51. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆமென் என்றார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக பிரிந்தது. பூமியும் அகிழ்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. இது எல்லாத்தையும் இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல்ல என்ன நடந்துச்சு? இயேசு கிறிஸ்து மரித்த உடனே தேவாலயத்தின் திரைச்சீலை ரெண்டா கிழிக்கப்பட்டது இல்லையா? இதுல கவனி, இது நம்ம நிறைய படிச்சிருக்கோம். ஸோ அதனால குயிக்கா ப்ரஷ் அப் பண்ணிட்டு போயிடலாம். ஜோசிஃபஸ்ன்னு ஒருத்தர் ஹிஸ்டோரியன், அவர் என்ன சொல்றாருன்னா, ஹெரோது கட்டினார் இல்லையா அந்த தேவாலயம், அதோட ஹைட்டு 60 அடி. இந்த ஹைட் எவ்வளோ தெரியுங்களா? இது 10 அடி தான் நினைக்கிறேன். 60 அடி உயரம், 30 அடி அகலம். அப்போ இந்த எதுக்கு நம்ம இது சொல்றோம்னா, இந்த திரை ஹோலி அண்ட் மோஸ்ட் ஹோலியை மூடி இருக்கணும்னா எப்படி மூடி இருக்கணும்? பாதி போட்டிருக்க முடியுமா? கம்ப்ளீட்டா மூடிக்கணும், டாப் டு பாட்டம் மூடி இருக்கணும். அப்போ யோசிச்சு பாருங்க, அது எவ்வளோ பெரிய ஒரு திரையா இருந்திருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, அந்த கர்டனோட திக்னஸ், இது கூட நம்ம பார்த்துருப்போம். அது எவ்வளோ திக்னஸ்னா 4 inch திக்னஸ், அல்லது நான் இப்படி கை வச்சேன்னா இவ்வளோ திக்னஸ் தான். என் ஷர்ட் இதெல்லாம் பாருங்களேன், எம்எம்ல தான் வரும். இவ்வளோ திக்னஸ் ஒரு துணியை கிழிக்க முடியுமா நம்மளால? சரி, கிழிச்சிடலானே வச்சுக்கோங்களேன். கீழே இருந்து மேலே எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி கிழிச்சிடலாம். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? மேல் தொடங்கி கீழே வரைக்கும். அப்போ 60 அடி மேலே போயிட்டு ஒருத்தர் எப்படி இதை கிழிக்க முடியும்? அப்போ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இதுவும் இட்ஸ் காட்ஸ் டூயிங். மேலிருந்து வந்திருக்குன்னா என்ன சொல்ல வரேன்னா, இது தேவனவை 2வது அடையாளமா நமக்கு கொடுக்குறாரு. சரிங்களா? படிக்கலாம். ஹீப்ரூஸ் சாப்டர் 9 verse 8. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதனாலே முதலாம் கூடாரம் முழுவதும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தினார். இங்க என்ன சொல்றதுன்னா, அந்த மோஸ்ட் ஹோலி பிளேஸ் போறதுக்கு இன்னும் தெரியப்படுத்தல, அந்த மார்க்கத்தை தெரியப்படுத்தல இல்லையா? எப்போ இந்த மார்க்கம் நமக்கு ஓப்பன் ஆகுது? எப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில மறைச்சிட்டாரோ அப்போ என்ன ஆயிடுச்சு? அந்த மீட்டிங் பிளேஸ். இப்போ தேவாலயம் எதுக்கு தேவை நமக்கு? இஸ்ரேல் மக்களுக்கு தேவாலயம் எதுக்கு தேவை? அங்கே போய் தேவன் கூட அந்த உறவை வச்சுக்கணும், பலி செலுத்தணும். இதுக்கு எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ஒரு ஃபிசிக்கலாக ஒரு டெம்பிள் தேவைப்பட்டது. இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது இதை கிழிச்சாருன்னா என்ன சொல்றாரு அவரு? இனி இந்த ஃபிசிக்கல் டெம்பிள் தேவையில்லை. ஏன்னா அந்த டைப்ல இருக்க வேண்டியதெல்லாம் இயேசு கிறிஸ்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாருங்க, முழுமையா அடைஞ்சிருச்சு. அப்போ இப்போ புதுசா எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அடுத்த அதிகாரத்தில் சொல்றாரு பாருங்க. ஹீப்ரூஸ் சாப்டர் 10 verse 19 to 22. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 to 22. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியால் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின்
வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். இந்த வசனமும் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். அந்த திரை எதை அடையாளப்படுத்துது? இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தை அடையாளப்படுத்துது, அவரோட பாடி. இப்போ இயேசு கிறிஸ்து பாடி மரிக்கப்பட்டது, கிழிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா இப்போ நாம எப்படி கனெக்ட் பண்ணலாம் இதை? அந்த திரை, அதாவது மோஸ்ட் ஹோலி பிளேஸ்க்கு போற ஒரு வாய்ப்பு இப்போ எல்லாருக்குமே நியூ அண்ட் லிவிங் வே மூலமா ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போ இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமா தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு என்ன இருக்கு? அந்த நேரோ வே போறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறாரு. சரி, அடுத்தது சிம்பிள் கொஸ்டின் தான். ஏன் அது 2ஆ கிழிஞ்சிச்சு? ஏன் 3ஆ கிழியல? ஏன் 4ஆ கிழியல? ஏன் அது 2ஆ தான் கிழியணும்? சிம்பிள் கேள்விதான். ஏன்னு கேட்கலாம் இல்லையா? ஏன்னா தேவனோட திட்டத்தில் நமக்கு 2 விஷயம் தேவைப்படுது. ஒன்று ரான்சம், 2வது நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் இந்த ஸ்டடியெல்லாம் கூட பண்ணியிருக்கோம், சின் ஆஃபரிங். இப்போ இயேசு கிறிஸ்துவின் மரணம் ரான்சமை ஃபுல்ஃபில் பண்ணிருச்சு. ஆனால் அவர் பாடுபட்ட வாழ்க்கையின் மரணம்னு ஒன்று வந்துச்சு இல்லையா? அதுதான் நம்ம சபையாக நமக்கு ஒரு ஃபியூச்சர் கவரிங்காக வருது இல்லையா? அதை அடையாளப்படுத்துறதா திரை 2ஆ இருந்துச்சு. ஸோ தட் மீன்ஸ் தெர் ஆர் 2 பார்ட்ஸ் இன் ஜீசஸ் ஆஃபரிங். ஸோ 2 பார்ட் அப்படின்றத இதை பார்க்குறோம். ஸோ அதனால தான் அதே எபிரேயர்லேயே சொல்வார், வி ஹாவ் அ, நமக்கு இருக்கிற பிரதான ஆசிரியர் எப்படி இருக்காரு? ஹி இஸ் மர்சிஃபுல், யூ கேன் அப்ரோச் த த்ரோன் ஆஃப் மர்சி வித் கிரேஸ். ஏன்னா அவரால் என்ன நம்மளோட பாடுகளை புரிஞ்சுக்க முடியும். அப்போ சபையாகிய நமக்கு இன்னைக்கு இந்த பாடுகள் மூலமா அந்த ஒரு ஓப்பனிங் கிடைச்சிருக்கு. அப்போல்லாம் என்ன, வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஒரே ஒருத்தர் தான் ரத்தத்தோடு உள்ளே போனோம். ஆனால் இன்னைக்கு நான் எங்கே இருந்து எப்போ வேணாலும் தேவன்கிட்ட நான் ஜெபம் செய்யலாம், அவர்கிட்ட அந்த உறவுகளை வச்சுக்கலான்றத இதில் நம்ம பார்க்கணும். ஸோ இது ப்ரிட்டி ஈஸி தான். 2வது. 3வது இதுலேயும் சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, இதையும் நம்ம பார்க்கலாம். 3வது எர்த்குவேக், பூகம்பம் அடுத்தது வந்துச்சு இல்லையா? படிப்போம். அதே மத்தேயு 27 தான் பார்த்தோம், நம்ம மறுபடியும் படிச்சிருங்க சிஸ்டர். 51 53. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேற்தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக பிரிந்தது. பூமி அதிர்ந்தது. ஓகே, அடுத்தது கண்மலை பிளந்தது. ஓகே, கல்லறைகள் திறந்துச்சு. இது எல்லாமே நம்ம ஒண்ணுனா பதில் சொல்லணும் வரணும் இப்ப, சரிங்களா? கல்லறை திறந்துருச்சு. ஓகே, அடுத்தது நித்திரை அடைந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் உயிர் தெரிந்து வந்துட்டாங்க, சரியா? ஓகே, அடுத்தது இன்னைக்கு இது எல்லாத்துக்கும் நம்ம இன்னைக்கு பதில் சொல்லணும். இதே வசனத்தை உங்ககிட்ட கூட கொடுத்து இதை நீங்க இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும், சரியா? அப்போ இயேசு கிறிஸ்து உயிர் தெழுதுக்கு முன்னாடியே பரிசுத்தவான்கள் உயிர் தந்துட்டாங்களா? கேள்வி கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? யார் இந்த பரிசுத்தவான்கள்? இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு பதில் வச்சிருந்தோம்னா நம்ம விசுவாசம் நாம ஸ்ட்ராங்கா இருக்கலாம், சரியா? முதல்ல நாம எர்த்குவேக்கை பார்க்கலாம். இப்போ பூகம்பம் அப்படின்னா இப்போ நம்ம நிறைய நிழல் பொருள் பார்த்துட்டோம், அடையாளங்கள்லாம் பார்த்துட்டோம். ஸோ பூகம்பம் எதை அடையாளப்படுத்துது? எர்த்குவேக் நம்ம பார்த்தோம் இல்லையா? நம்ம அந்த ஆர்மகெடன்ல நிறைய சப்ஜெக்ட்ஸில் பார்த்துருக்கோம். எர்த்குவேக் என்ன குறிக்குது? இட் டாக்ஸ் அபவுட் சோஷியல் அன்ரெஸ்ட் ஆர் சோஷியல் அப்ஹீவல். அதாவது சொசைட்டியில் அப்ஹீவல்னா எனக்கு தெரியல, அந்த ஒரு அன்ரெஸ்ட் இருக்கும், சமாதானம் இல்லாத ஒரு குழப்பம் இருக்கும், அந்த மாதிரி சோஷியல் அப்ஹீவல்ன்றது. இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம எங்கே பார்க்கலாம்னா ஜோயல் சாப்டர் 3:16. யோயல் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தர் சீயோனிலிருந்து கெர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அழியும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்திற்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார்.
எங்கேயோ பூமி அதிர்றதை பற்றி பேசுது. இது வந்து லிட்ரலாக பூமி அதிர்தான்னா அப்படி கிடையாது. இது வந்து சிம்பாலிக்காக எப்படி வந்து ஜனங்கள் மத்தியில் அந்த அதிருப்தி இல்லது அந்த ஒரு பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது சொல்லுது. ஆனால் அதே நேரத்தில் அதன் மத்தியிலையும் தன்னோட ஜனங்களை எப்படி அவர் பார்த்துக்குவாருன்றத மாதிரி வருது இல்லைங்களா. இப்போ இந்த எர்த்குவேக்கை சிம்பாலிக்காக நம்ம இந்த கிராஸில் எடுத்துகிட்டு வருவோம். சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு வந்த எர்த்குவேக் இருக்கு இல்லையா, இது என்னத்தை குறிக்குது? சிம்பிள், நம்ம பழைய இதில் பார்த்ததே தான். இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு காரணமாக இருந்தவங்க யாரு? இஸ்ரேல் மக்கள். இப்போ அவங்களுக்கு ஒரு எர்த்குவேக் வரப்போகுதுன்னா என்ன அர்த்தம்? there is going to be a disturbance, destruction. அவரும் ஒரு அழிவுக்குள்ளே போக போகிறாங்க அப்படின்ற அடையாளப்படுத்துறது தான் இந்த ஒரு எர்த்குவேக்கை காமிக்கிறாங்க. பாருங்களேன், அதுக்கப்புறம் இஸ்ரேல்ன்ற ஒரு தேசமே இல்லாமல் போயிடுச்சு. they were all scattered, they were all அந்த upheaval ஆயிடுச்சுங்க. ரோமன், நமக்கு தெரியும் இந்த பேக்ரவுண்டால், அதனால ஐ வில் நாட் கோ டு டீப். அப்போ ரோமன் சோல்ஜர்ஸ் வந்து லிட்ரலாக எருசலேமை அழிச்சிட்டாங்க. டெம்பிள் வாஸ் டெஸ்ட்ராய்ட், தே கேரிட் ஆல் த ட்ரெஷர் இல்லையா. ஆனால் இது எல்லாத்துலையும் நீங்கள் இதெல்லாம் படிச்சுட்ட பிறகு ஒரு விஷயம் என்ன பார்க்கிங்கன்னா, அதே ஜோயல்லே கூட, பட் த லார்ட் வில் பி த ஹோப் ஃபார் ஹிஸ் பீப்புள் அண்ட் த ஸ்ட்ரென்த் ஃபார் த சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேல். பாருங்கள், அவர் எப்போ தண்டனை கொடுக்கும்போதும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையோடு தான் அந்த தண்டனையை கொடுக்குறாரு. தண்டனை கொடுத்தாலும் அவருக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு. ஆனால் நான் என்ன பண்ணுவேன், மறுபடியும் உங்களை நான் மீட்டு கூட்டு வருவேன் அப்படின்னு. ஸோ அப்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, எப்போ தேவன் நம்மளை தண்டித்தாலும் அது தண்டனை வெறும் ஒரு பெயினோட முடியாமல் நமக்கு என்னவா மாறும்? அது ஒரு ஆசீர்வாதமாக கண்டிப்பாக மாறும். கண்டிப்பாக நமக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அப்போது எப்படி ஒரு ஃபாதர் வந்து அவரோட மகனை டிசிப்ளின் பண்ணும்போது அடிக்கணுன்றது நோக்கம் இல்லை, திருத்தணுன்றது தான் நோக்கமே. அதே மாதிரி தான் நம் பிதாவாகிய தேவன் அவர் நம்ம தண்டிக்கிறது இல்லை, நமக்கு ஒரு ஹோப் கொடுக்குறாரு அப்படின்றது தான் பார்க்கணும். பாருங்கள், இந்த எர்த்குவேக் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, அந்த பூகம்பம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா, அங்கே இருந்த செஞ்சுரியன் என்ன சொல்கிறாரு பாருங்களேன். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். Matthew 27:54. அவரோடு கூட இயேசுவை காண பார்த்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இந்த தேவனுடைய குமாரன் என்றார்கள். அந்த 100க்கு அதிபதியும் அங்கே கூட இருக்கிறவங்களாம் இந்த பூகம்பம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா, இந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்த்த உடனே அவங்களே என்ன சொல்லிட்டாங்க, இது கண்டிப்பாக மெய்யாகிய தேவன், திஸ் இஸ் ட்ரூலி அவர் காட். தேவனால் தான் இது நடக்க முடியும். அப்போ தேவன் வந்து தன்னோட துக்கத்தை மட்டும் இல்லை, அவரோட கோபத்தையும் இதில் வெளிப்படுத்துகிறாரு. எப்படி வெளிப்படுத்துறாருன்னா, இந்த பூகம்பத்தின் மூலமும் அந்தகாரத்தின் மூலமாக அவர் வெளிப்படுத்துகிறாரு. அப்படி வெளிப்படுத்தினாலும் கடைசி என்ன தான் சொல்கிறாருன்னா, நான் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற ஒரு தேவனாக இருக்கிறேன் அப்படின்றத நாம் இங்கே பார்த்துட்டோம். சரி, அடுத்தது பூகம்பத்துக்கு அப்புறம் என்னாச்சு? ஓப்பனிங் ஆஃப் த கிரேவ்ஸ். என்னது? கல்லறைகள் திறக்கப்பட்டது இல்லையா. சரி, இப்போ கல்லறைகள் திறக்கப்பட்டது இல்லையா. அப்போ அதுக்கப்புறம் இந்த பரிசுத்தவான்கள்லாம் வெளியே வராங்க. இது எங்கேயோ இடிக்கிற மாதிரி இருக்குல்ல. எங்க? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவும் மரித்தோரிலிருந்து வெற்றி அடைந்தவர்களின் முதல் பலனானார். இப்போ மரித்தோரிலிருந்து எழுந்துக்கிற முதல் பலன் யாரு? இயேசு கிறிஸ்து தான் இல்லையா. அப்போ இந்த பரிசுத்தவான்கள் அப்போ இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடியே உயிர் தந்துட்டாங்களா? கவனமா படிச்சோம்னா, இயேசு கிறிஸ்து ரிசரக்ஷனுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாரும் உயிர் தந்தாங்க. சரி, அது ஒன்று. ரெண்டாவது, இந்த பரிசுத்தவான்கள் யாருன்றதுலாம் நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகி நிறைய கேள்விகள் வருது. ரிசரக்ஷனை வந்து நம்ம குரூப்பில் நல்லா படிச்சதால அது ரொம்ப டீப்பாக போகாமல் சிம்பிளாக சொல்கிறோம். ரிசரக்ஷனில் நம்ம 2 வார்த்தைகள் இருக்குது. என்ன இருக்குது? எகிரோ இருக்குது, அனாஸ்தசிஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இங்கே எழுந்து வந்த செயின்ஸ் பரிசுத்தவான்களுக்கு யூஸ் பண்ண வேர்டு என்னன்னா எகிரோ.
அப்போ அவங்க வந்து இயேசு கிறிஸ்து மாதிரி ரிசரக்ஷனில் வந்தாங்களா, இம்மார்டாலிட்டி இல்லைன்னா கிடையாது. அப்போ இந்த மாதிரி ஒரு உயிரோட வந்த வேற உதாரணங்களும் இருக்கு இல்லையா? யார் யார் அந்த வேற உதாரணங்கள்? லாசரஸ், அடுத்தது சிறு பெண், அந்த விதவையோட மகன், ஜேரஸ் டாட்டர், இந்த மாதிரி இவங்க எல்லாரும் கூட உயிரோட தான் வந்தாங்க மறுபடியும். ஆனால் மறுபடியும் என்ன ஆச்சு அவங்களுக்கு? மறுபடியும் மரணத்துக்குள்ளே போயிட்டாங்க. சரிங்களா? அப்போ இங்கே வந்த உயிர்த்தெழுதல், இந்த பரிசுத்தவானின் உயிர்த்தெழுதல் கூட இம்மார்டாலிட்டி கிடையாது, அனாஸ்தசிஸ் கிடையாது, எகிரோ மட்டும்தான். அதாவது தற்காலிகமாக அவங்க உயிரோடு எழுப்பப்பட்டாங்க. அவங்க செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சு முடிச்சிட்ட பிறகு மறுபடியும் அவங்கள என்ன ஆயிடுச்சு? மரணத்துக்குள்ளே போயிட்டாங்க. இது ஒரு தெளிவு வந்துருச்சா? அடுத்தது யார் இந்த பரிசுத்தவான்கள்? இங்கே தான் மோஸ்ட்லி கன்ஃபியூஷன் வருது. இப்போ பரிசுத்தவான்கள்னு ஒன்று நமக்கு எவ்வளோ பரிசுத்தவான்களை பற்றி பேசிட்டாங்கன்னா, நாம் நியூ டெஸ்ட்மென்ட் கான்டெக்ட்ல பார்க்கும்போது இது சபையை தான் குறிக்கும். கரெக்டு தான், பரிசுத்தவான்கள்னா சபையை குறிக்கிறது கரெக்டு தான். ஆனால் யூத மக்கள் மத்தியில் வந்து பரிசுத்தவான்கள்ன்றது சபைக்கு மட்டுமே பொருந்தாது. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்களை பற்றி பேசியிருக்கு. இப்போ முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துவின் சபை கிடையாது. சரிங்களா? ஏன்னா அவங்களுக்கு இந்த உயிர்த்தெழுதல் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, இது வந்து முற்பிதாக்களாக இருக்க முடியுமா? ஏன்னா அவங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் விசுவாசத்தின் வீரர்கள் கூட நம்ம சொல்கிறோம். அவங்க ரொம்ப விசுவாசத்தோட அதுக்கு நம்ம அவங்கள முற்பிதாக்கள்னு சொல்கிறோம். இப்போ இந்த பரிசுத்தவான்கள் அவர்களாக இருக்க வாய்ப்பு இருக்கா? இப்படின்னு தான் தலாடுறாங்கல்லாம். கரெக்டு தான், பதில் அவர் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னு சொல்கிறோம்னா, எபிரேயர் 11:39 என்ன படிச்சிருக்கோம்? நம்ம அல்லாமல் அவர்கள் பரிபூர்ணம் அடைய முடியாது. அப்போ கண்டிப்பாக இவங்க வந்து முற்பிதாக்களாக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ ஹூ ஆர் தீஸ் செயின்ட்ஸ்? அப்போ யார் இதுன்னு சொன்னால், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை பார்த்துட்டு இது யாருன்றது படிக்கலாம். சரிங்களா? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம். இதுக்கு முன்னாடி நம்ம 1 சாமுவேலில் என்ன நடக்குது? 1ஆம் அதிகாரம்னா, ஹானாவுக்கு வந்து என்ன ஆச்சு? அவங்க குழந்தை இல்லை, அதனால தேவன்கிட்ட மன்றாடுறாங்க. ஏன்னா ஷீ இஸ் பீன் டார்ச்சர்ட் இல்லையா? அப்போ மன்றாடும் பொழுது தேவன் அவங்க ஜெபத்துக்கு பதில் கொடுத்து அவங்களுக்கு சாமுவேல் பிறக்கும்பொழுது அவர் வந்து அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறாங்க? ஒரு பாட்டு பாடுவாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காண்பார், துன்மார்க்கர் இருளிலே மோனமாவார்கள், பலத்தினால் ஒருவரும் மேற்கொள்வது. இங்க தேவனை புகழ்ந்து பாடும்பொழுது என்ன சொல்றாங்க? He will keep the feet of his saints. பரிசுத்தவான்களின் யார் இந்த பரிசுத்தவான்கள் அப்படின்னா, யூதர்கள் மத்தியில் யார் ஒரு ரிலீஜியஸ்லி பயஸ் அப்படின்வாங்க, அதாவது பக்தியோட அந்த நியாயப்பிரமாணம் கேட்டு வாழ்ந்து தேவன் பயந்து இருந்தாங்க இல்லைங்களா, அவங்கள கூட செயின்ஸ் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படின்னா அவங்க வந்து தேவன் எனக்கு கொடுத்த இந்த ஒரு வேலையை நான் வந்து விசுவாசத்தோடு செய்கிறேன்னு முயற்சி எடுத்த எல்லாருக்குமே பரிசுத்தவான்கள் அப்படின்ற பேர் இருந்தது. சரிங்களா? அப்போது பழைய ஏற்பாடில் பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொன்னால் நாம் இம்மீடியட்டாக கனெக்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, தேர் ரிலீஜியஸ்லி பயஸ். ஆனால் அது பயபக்தியோட அவங்க வாழ்க்கையை வாழ்கிற ஜனங்களை கூட நீங்கள் வந்து செயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கிலீஷில் அது ரொம்ப ப்ரிசைஸாக இருக்குதுன்னா ரிலீஜியஸ்லி பயஸ் பீப்புள். அதாவது இப்போ நம்ம பரிசேயர் எடுத்துக்கணும்னா, தேவர் ரிலீஜியஸ்லி பயஸ் பீப்புள். எதெல்லாம் பண்ணுமோ அதை கரெக்டாக பண்ணோம். ஆனால் அவங்க என்னென்னா அவுட்வேர்டாக பண்ணி முடிச்சிட்டாங்க, ஹார்ட்டில் மிஸ் ஆகிட்டாங்க. பட் த பாயிண்ட் என்னென்னா, அப்படி செஞ்சால் நீங்களும் அங்கே செயின்ட்ன்ற ஒரு பேர் அங்கே வரலாம் அப்படின்னு சொல்லுது. அப்போ அடுத்தது இந்த செயின்ஸு தான் அந்த மறுபடியும் அவேக்கனிங் நடந்துச்சு. அவங்க உயிரோடு வந்தாங்க. சரி, அவங்க உயிரோடு வந்து என்ன பண்ணாங்க? உயிரோட வந்தாங்க இல்லைங்களா? வசனத்தில் இருக்காது. உயிரோட வந்து அவங்க வந்து சிட்டிக்குள்ளே போனாங்க. சிட்டிக்குள்ளே போயிட்டு அநேகருக்கு என்ன பண்ணாங்களா? அவங்க ஒரு விட்னஸாக மாறிட்டாங்க அவங்க. கரெக்ட் இல்லைங்களா? சரி, ஏன் இந்த ஒரு காரியத்தை தேவன் செஞ்சாருன்னா,
இதுக்கு பேக்ரவுண்ட் என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து மரிச்ச பிறகு ஒரு பெரிய பிரச்சனை யூதர்கள் மத்தியில் என்ன இருந்துச்சு தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து பாடியை எடுத்துன்னு போய் இவங்கெல்லாம் ஒழிச்சு வச்சு என்ன சொல்லுவாங்க, இவங்க இயேசு கிறிஸ்து உயிரோடு வந்துட்டாருன்னு இந்த சீஷர்களெல்லாம் நம்மளால நம்ப முடியாது, இவங்க எது வேணா பண்ணிடுவாங்க. அதனால அவங்க போயிட்டு யார்கிட்ட பேசுறாங்க? கவர்னர்கிட்டே போய் பேசுறாங்க. நீங்க இன்னும் பலப்படுத்துங்க, எக்ஸ்ட்ரா சோல்ஜர்ஸை போடுங்க, ப்ரொடெக்ஷன் கொடுங்க அப்படின்னாங்க இல்லைங்களா? அதெல்லாம் நடந்துச்சு. இப்போ இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்துட்டாரு. இந்த யூதர்கள், இந்த ரிலீஜியஸ் யூதர்கள் ஜனங்க மத்தியில் போயிட்டு இந்த இயேசு கிறிஸ்து உயிர் தெரியலப்பா, இந்த சீஷருங்களுக்கு தான் ஏமாத்தி இந்த மாதிரி ஏதோ எடுத்து வச்சு சொல்றாங்கன்னா அவங்க நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா? நம்புற வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா அவங்கள தானே ரிலீஜியஸ் லீடரா அவங்க பாக்குறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து உயிர் தெழுத பத்தி வேற சிலர் பேசணுமா இருந்தது. யாருன்னா, இப்போ என் கூட பக்தியோடு வாழ்ந்த ஒரு சில யூதர்கள் மறிச்சிட்டாங்க. அந்த ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். என் கூட இருந்த ஒரு ஜூஷ் ஃப்ரெண்டு ரொம்ப பக்தியோடு இருந்தாரு, அவரு இறந்துட்டாரு. நானே அவருக்கு ஃபியூனரலுக்கெல்லாம் போய் அவரை பத்தி பேசி தெரிஞ்சு முடிச்சுட்டு வந்துட்டேன். ஒரு மாசம் கழிச்சோ இல்லை ஒரு வாரம் கழிச்சோ இல்லை 2-3 நாள் கழிச்சு அதே மனுஷன் மறுபடியும் உயிரோட வந்து எனக்கு விட்னஸ் சொன்னார்னா எனக்கு எது ஸ்ட்ராங்கா நம்ப முடியும்? எனக்கு தெரியும் இது என் ஃப்ரெண்டு, நான் இவர் 30-40 வருஷமா தெரியும். போன வாரம் தான் அவர் செத்துட்டாரு, ஆனா இப்போ எழுந்து வந்தவர் என்ன சொல்றாருன்னா இயேசு கிறிஸ்து உயிரோடு வந்துட்டாரு, இதுக்கு அடையாளமா தான் என்னையே எழுப்பி அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரிசரக்ஷன் லாட் மோர் பவர்ஃபுல்லா மாறுது. இப்படின்றது தான் இது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது எனக்கு இட் இஸ் மோர் ரீசனபிள் ஃபார் மீ. இதுக்கு இன்னொரு எக்ஸ்பிளனேஷனும் இருக்கு, இதையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா? அடுத்த இது இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, இந்த செயின்ஸ் கம்மிங் அவுட் ஆஃப் த கிரேவ்ஸ் அப்படின்னு வந்துச்சு இல்லையா? இது என்ன சொல்றாங்கன்னா, அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த உயிர் பயம் இருந்துச்சு இல்லையா அவங்களுக்கு, அவங்க எல்லாம் போய் இந்த கல்லறைகளை ஒளிஞ்சிட்டு இருந்தாங்களா அந்த டூம்ஸ்ல. தேவர் ஆல் ஹைடிங். ஏன்னா அவங்களுக்கு பயம். எப்போ இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்துட்டாரு அப்படின்னு கேள்விப்பட்டாங்களோ அப்போ அவங்க கல்லறையை விட்டு வெளியே போனாங்க. இது ஒரு கருத்து இருக்கு. இது ஓகே பாசிபிலிட்டி. பட் வசனம் இதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு சொன்னா அது கன்வின்சிங்கா இல்லை. எதுக்குன்றத நான் சொல்றேன். யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இன்னவிதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். எந்த வசனம் சிஸ்டர்? ஜான் சாப்டர் 20, யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் கூடியிருக்கையில் இயேசு நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இங்க என்ன எப்ப நடந்துச்சு இது? அந்த நாள் சாயந்தரம்னா எது? வாரத்தின் முதல் நாள். அப்ப இயேசு கிறிஸ்து காலையில ரிசரக்ஷன் ஆயிடுச்சு இல்லைங்களா? இவங்க ரிசரக்ஷன் முடிஞ்சு சிட்டிக்குள்ள போய் விட்னஸ் பண்றவங்க ஏன் மறுபடியும் ஒழிஞ்சுக்கினாங்க? அப்போ அது அப்போஸ்தலரா இருக்கிற வாய்ப்பு, அதாவது கம்மின்னு சொல்றதை விட வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த சாயந்தரம் வரைக்கும் கூட அவங்க இன்னும் அவங்க வீட்டுக்குள்ளவே பூட்டிட்டு அவங்க ஒழிஞ்சிட்டு தான் இருந்தாங்க, அந்த பயத்தோடு தான் இருந்தாங்க. அப்போ அந்த ரெண்டாவது எக்ஸ்பிளனேஷன் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றதான். இன்னொரு மூணாவது எக்ஸ்பிளனேஷனும் இருக்கு. பட் இப்போதைக்கு இது ரெண்டுலேயும் நிறுத்திக்கலாம். மூணாவது எக்ஸ்பிளனேஷன் சிம்பிளாக சொல்லி விட்டுறேன். பூகம்பம் வரும்போது அந்த கல்லறை உடஞ்சிருச்சு. நாம நினைக்கிற மாதிரி யூதர்கள் கல்லறையை குழி தோண்டி கீழே வைக்க மாட்டாங்க, மேலோட தான் வைப்பாங்க. இன்னொன்று முடிஞ்சால் நீங்கள் ஆர்கியாலஜியில், ஜூஷ் ஆர்கியாலஜியில் அவங்க எப்படி கல்லறையில் இந்த பிணங்களை வைக்குவாங்கன்னா, இதுதான் டூம்னு வச்சுங்களேன். ரிச்சாக இருக்கிறவங்க இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அப்படி ஒரு ஸ்லைடு மாதிரி வச்சு அது மேலே படுக்க வச்சுருவாங்க. இப்போ ஏழைங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த விண்டோன்னு வச்சுக்கலாம், இது ஒரு இடத்துல அந்த மார்ச்சரியில் பணம் வைக்குவாங்க தெரியுங்களா, அப்படி காவ் பண்ணி டூம்குள்ள பிணங்களை அதில் வச்சுருப்பாங்க. இப்போ பூகம்பம் ஆகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிணங்கள் எல்லாம் வெளியே வந்துருச்சு, அவங்கெல்லாம் கூட செயின்ஸ் தான், இது வெளியே வந்துருச்சு ரிசரக்ஷனுக்கு அப்போ. ஏன்னா அந்த
சாபத் இல்லைங்களா, சனிக்கிழமை சாபத். அந்த ஓய்வு நாள் முடிஞ்சு அது வீட்டுக்கு போகிற ஜனங்கள் இந்த பாடிங்களெல்லாம் பார்த்து அவங்க போயிட்டு இந்த மாதிரி பாடியெல்லாம் வெளியே வந்துருச்சு, அதை செட் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்ற இது ஒரு கருத்து இருக்குது. எனக்கு இதில் எது கரெக்டாக படுதுன்னா, அந்த முதல் எக்ஸ்பிளனேஷனில் எப்படி தேவன் அவங்கள உயிரோடு எழுப்பினாரு, அவர்கள் சாட்சி அளிக்கிற விதமாக அவங்க சிட்டிக்குள்ளே போய் பேசினாங்கன்றது எனக்கு பொருத்தமாக இருக்குது. ஐ வில் லீவ் இட் டு யூ. உங்களுக்கு எது கரெக்டுன்னு படுதோ அதை நீங்கள், சரிங்களா? அடுத்தது என்ன இருக்குது அதில்? முடிஞ்சிருச்சா? இப்போ கடைசியாக ஒன்று தான், சாப்பாடு வரல, அதனால் இந்த பாயிண்ட் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன், சரிங்களா? 4 பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. இது கல்லறை, இது 5வது வந்து கல்லறையில் நடந்த சம்பவம். இது ஒரு சின்ன ஒரு இன்சைட்டு தான். இந்த கல்லறையில் என்ன நடந்துச்சுன்றத நம்ம இப்போது மேத்யூ, மார்க், லூக்கில் இதை பற்றி அவ்வளோ உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் புக் ஆஃப் ஜானில் இந்த இன்சைட் உங்களுக்கு வந்திருக்கும், சரிங்களா? இப்போது நம்ம எங்கே போக போகிறோன்னா அந்த கார்டன் டூமுக்கு போவோம். அந்த கல்லறைக்கு இயேசு கிறிஸ்து உடலை வச்சுருந்த அந்த கல்லறைக்கு போகிறோம், ரைட்? அங்கே பேக்ரவுண்ட் என்ன? ஃபஸ்ட்டு மேரி தான் முதல்ல போய் பார்க்குறாங்க. அங்கே வந்து அவரோட சரீரம், அதாவது பாடி இல்லைன்னு சொன்னோன்னே என்ன பண்ணாங்க? அவங்க போய் பேதுருக்கிட்டையும் ஜான்கிட்டையும் அந்த ரெண்டு அப்போஸ்தலர்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி இல்லைன்னு. 2 பேரும் ஓடி வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணாங்க? கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஆமாம் இயேசு கிறிஸ்து பாடி இங்கே இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? தே லெஃப்ட். அது 20ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா, ஆஃப்டர் தே லீவ், அதாவது இந்த 2 சீஷர்கள் விட்டு போன பிறகு மேரி என்ன பண்ணாங்களாம்? அவங்க முடிஞ்சு உள்ளே பார்த்தாங்களாம். பார்க்கும்பொழுது என்ன நடந்துச்சுன்னு தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம், ரைட்டா? யோவான் 20ஆம் அதிகாரம் 11 12. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்பொழுது அழுது கொண்டிருக்கையில் அவள் முடிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை திரைத்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டியும் ஒருவனும் கால் மாட்டியும் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டார். இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு. இவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. அழுதுட்டே அவங்க மறுபடியும் எட்டி பார்க்கும்போது என்ன பார்த்தாங்க? அவங்க 2 தூதர்களை பார்த்தாங்க. வெள்ளை, அதாவது ஒயிட் ரோப்ல என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க பாருங்களேன். அந்த அவங்க கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் நம்ம கவனமாக பார்க்கணும். எப்படி என்ன பார்த்தாங்க அவங்கன்னா, அது தெளிவாக எழுதுறாருங்க. ஒருத்தர் தலைமாட்டில், அதாவது தலைக்கிட்ட உட்காந்துருக்காரு. இன்னொருத்தர் எங்கே உட்காந்துருக்காரு? ஏன் அவங்க அங்கே உட்காந்தாங்க? தேவன் ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா அதில் ஒரு அடையாளம் இல்லாமல் சொல்ல மாட்டார் இல்லையா? இப்போ இதை நமக்கு என்ன ரிமைண்ட் பண்ணோன்னா, ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே நம்ம டேபர்நாக்கிளுக்கு போனோம். டேபர்நாக்கிளில் மோஸ்ட் ஹோலி பிளேஸில் என்ன இருந்தது? மகா பரிசுத்த ஸ்தலத்தில். அந்த இமேஜ் என்கிட்ட இல்லை, அதனால் அது போட முடியல. நமக்கு தெரியும் அந்த மர்சி சீட் இருக்குது இல்லைங்களா, ஆர்க் ஆஃப் த கவனன்ட், உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அது மேலே இருக்கிற லிட்டில் 2 ஏஞ்சல்ஸ் இருந்தாங்களா, கெருபீம். ஏஞ்சல்ஸ் தானே அவங்களும் இல்லையா? தேர் ஆல்சோ ஏஞ்சல்ஸ். கெருபீம் அது டிஃப்ரெண்ட் ஹையரார்கி, பட் தேர் ஆல்சோ ஏஞ்சல்ஸ் தான். அவங்க எப்படி இருந்தாங்க? அதில் உள்நோக்கி பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா? இங்கே எப்படி உட்காந்துருக்காங்க? அதுலேயும் நீங்கள் பாருங்கள், ஒன்று ஒரு எக்ஸ்ட்ரீமில் இருக்கும், இன்னொரு எக்ஸ்ட்ரீம் இருக்கும், இப்படி பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க. இப்போ இங்கே எப்படி உட்காந்துருக்காங்க? அதே பொசிஷன் தான், உள்நோக்கி பார்க்காம நம்மளை நோக்கி பார்த்து உட்கார்ற மாதிரி, மரியாதை நோக்கி பார்த்து உட்காடுறாங்கன்ற மாதிரி தான் இல்லையா? அப்போது இதில் நமக்கு என்ன லெசன்னா, இயேசு கிறிஸ்து மரிக்கிற வரைக்கும் அந்த ransom அந்த sin offering வந்து பரிபூர்ணம் ஆகாததுனால these angels were waiting, உள்நோக்கி பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னும் கம்ப்ளீட் ஆகலை இந்த சாக்ரிஃபைசஸ். இயேசு கிறிஸ்து மரிச்ச பிறகு இவங்க எப்படி உட்காந்துருக்காங்க? ransom and the sin offering is now complete. அட்டோன்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ. அப்போ இந்த தேவதூதர்கள் நம்மளை நோக்கி உட்காடுறாங்கன்னு என்ன அர்த்தம்?
இப்போ அவங்க ரெடியா இருக்கிறாங்க. என்னன்னா நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த பிளான் ஃபுல்ஃபில் பண்ண இந்த தேவதூதர்கள் ரெடி ஆயிட்டாங்க. அதாவது இந்த 2 ஏஞ்சல்ஸை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம், லவ் அண்ட் பவர். இப்போ அந்த அன்பும் வல்லமையும் யார்கிட்ட தான் கொடுக்கப்பட்டிருக்கு? தேவன் சபையான நமக்கு தான் கொடுத்துருக்கு. அப்போ தீஸ் ஏஞ்சல்ஸ் ஆர் சர்விங் தி சர்ச் நவ். அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமா இப்போ அந்த உடன்படிக்கை பெட்டியின் அந்த மர்சி சீட்ல ஸ்ப்ரிங்கிளான பிளட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் பிளெஸிங் நமக்கெல்லாம் இன்னைக்கு வந்திருக்கின்ற ஒரு சிம்பிள் அடையாளத்தில் இவங்க இந்த சின்ன ஒரு டூமில் இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து இங்கே தேவன் நம்ம காட்டியிருக்காங்க. ஸோ 5 பாயிண்ட்டும் முடிஞ்சிருச்சு, சரிங்களா? ஸோ ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன் பண்ணி முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் நம்ம? டார்க்னஸ், அந்தகாரம். அந்தகாரம்னா என்ன பார்த்தோம்? காட்ஸ் பர்சனல். இது அப்படின்னா இது எல்லாமே தெய்வீக திட்டம், இது எல்லாருக்கும் தேவனுக்கு தெரியும், இன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம மெஷின் மாதிரி. அப்படி கிடையாது. இந்த எல்லா திட்டத்துக்குள்ளும் தேவனுடைய வலி இருக்கு, அவரோட வல்லமை இருக்கு, அவரை நீண்டிய பொறுமை இருக்கு. நம்ம செய்த எல்லாத்துக்குமே அவர் வந்து பொறுமையா எல்லாத்தையும் பார்க்குறாரு. அவருக்கும் துக்கம் ஆகுது. அப்போ நான் ஒவ்வொரு முறை நான் இனி தேவனுக்காக வாழ்றேன்னு சொல்லி நான் வாழாத போது என்னவா மாறுறேன்? நான் தேவனுக்கு அந்த வலியை கொடுக்குற ஒரு மனுஷனா மாறிட்டு இருக்கேன். பிரதர் காலையில் சொன்னார், புது சிந்தைக்குள்ள நான் போயிட்டு இருக்கணும். அப்போ இந்த வேர்ல்டு வந்து எனக்கு ஒரு பழைய சிந்தையை கொடுத்துட்டே இருக்கு, இந்த வேர்ல்டு ஒரு லாஜிக் எனக்கு கொடுத்துட்டே இருக்கு. அந்த லாஜிக்குள்ள நம்ம போகக்கூடாது. கடவுள் கொடுத்த அந்த ஒரு மைண்டுக்குள்ள நம்ம போகும்பொழுது அவரோட துக்கம் குறைவுபடுத்தலாம் நம்ம. அதாவது we can reduce and we can make him more joyful. சரிங்களா? ரெண்டாவது, tearing off the temple veil. அந்த திரை 2 கிழிக்கப்பட்டது. அது என்ன பார்த்தோம் நம்ம அதுலன்னா, தேவன் ஏன் இதை அடையாளத்தை கொடுத்தாருன்னா, எப்படி அந்த இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தின் மூலமா நமக்கு ransom and sin offering நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நாம வந்து அந்த எருசலேமில் ஆலயத்துக்கு போகணுன்றது கிடைக்காது. நாம தான் ஆலயமா இருக்கிறோம், நாம தான் அனுதினமும் பலி செலுத்திட்டு இருக்கிறோன்றதை பார்த்தோம். மூணாவது என்ன பார்த்தோம்? earthquake, அதாவது பூகம்பத்தை பார்த்தோம். எப்படி இந்த சொசைட்டியில் வந்து பிரச்சனைங்க வந்து, இப்போ நம்ம ஆர்மகெடன் கூட அதை தானே பேசுகிறோம், அந்த பிரச்சனைங்க வந்தால் தான் தேவனோட ராஜ்யம் வரும். அதே மாதிரி தான் அந்த earthquake என்ன அடையாளப்படுத்துனா, இஸ்ரேல் மக்களுக்கு வரப்போகிற ஒரு பிரச்சனையை பற்றியும் பார்த்தோம். ரேசிங் ஆஃப் செயின்ஸ், ஒரு சில பரிசுத்தவான்கள் எழுப்பப்பட்டார்கள் அப்படின்னு பார்த்தோம். அந்த பரிசுத்தவான்கள் நம்ம சபையில், ரெண்டாவது அவங்க முற்பிதாக்களாகவும் இருக்கிற வாய்ப்பில்லை. மூணாவது என்ன பார்த்தோம்னா, இவர் யூதர்கள் மத்தியில் பக்திமானா இருந்த சில யூதர்களை வந்து செயின்ஸ் அப்படின்றத பரிசுத்தவான்களாக எண்ணப்பட்டாங்க அப்படின்றத பார்த்தோம். தேவன் இவங்களை எழுப்புனது எதுக்குன்னா, இவங்களும் ஒரு விட்னஸாக போய் பேசும்பொழுது எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்கு செய்கிற வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்றத பார்த்தோம். அப்போ கடைசியாக என்ன பார்த்தோம்னா, அந்த தூதர்கள் இன்னைக்கு இன்னும் அந்த அட்டோன்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணல, அது முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்தாச்சு நம்ம. ஸோ தேவன் இப்போ நாம செய்ய போகிற, அதாவது இந்த 144,000 எவ்வளோ சீக்கிரமாக முடியணுமோ, அப்போ அடுத்ததாக மில்லேனியல் ரெயினில் போனோம்னா உலகத்துக்கும் அந்த ஆசீர்வாதம் வரணும் அப்படின்றது தான் இதில் நம்ம பார்த்தோம். கடைசியாக ஒரு வசனத்தை படிச்சிடலாம். 1 Corinthians chapter 15, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20 to 23. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற்பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆனாலும் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையிடம் உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பாருங்க, இன்னைக்கு இந்த விஷயம்தான் நடந்துட்டு இருக்கு. முதல் பலனானவர் நம் கிறிஸ்து. அடுத்ததா யாருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க? சபையான நாம முடிச்சோம்னா அதற்கு பிறகு ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஆசீர்வதிக்கும். பாருங்களேன், இந்த நம்மளை இந்த நிலைமைக்கு எடுத்துன்னு வர்றதுக்கு தேவன் தன் சொந்த குமாரனையே அனுப்பிட்டார். நான் எவ்வளோ அன்பு பண்ணுறேன், வசனம் தெரியும் நமக்கு. யோவான் 3:16
God so loved the world that he gave his one and only son. காட்டிட்டாரு. உனக்காக நானும் என் குமாரனும் இருக்கிற அந்த ஒரு உறவை துண்டிக்கவும் நான் ரெடியாக இருக்கேன். 3 நாளில் வந்து அவர்கிட்ட பேசாமல் இருக்கிற அந்த வலியை நான் தாங்கிக்கிறேன். இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாருன்னா, என்னை நேசிக்கிறாய் நம்ம பாட்டை பார்த்தோம் இல்லையா, நீ நான் சேர்ந்த மாதிரி நீயும் இதுக்குள்ளே அந்த ஒரு டிவைன் பிளான்குள்ளே நம்ம ஓட்டத்தை ஸ்ட்ராங்காக பண்ணோம்னா soon the world will see God's kingdom on earth. ஸோ அதனால் நாம் இன்னும் அந்த கிரேஸ் அண்ட் மர்சியை ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணி லெட்ஸ் ரன் மோர் ஃபர்வென்ட்லின்றது சொல்லி முடிச்சிடலாம். God bless.